சோதரம்பா. ஐயா உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். ஏதோ டவுட் இருந்து. சரி வா போகலாம் வா. இருட்டு பரவாயில்ல. வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். பிரதர் வீடு வீடு கட்டுறாங்க. வீடு ஐயா இல்லப்பா சரி வாப்பா. இது உள்ளதானா? அப்பா எந்த உட்காருப்பா. சரி சொல்லுப்பா. சொல்லணும்னு சொன்னியாப்பா. ஐயா எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் ஐயா. என்னதுப்பா? சொர்க்கம்ன்றாங்கல்ல, அந்த சொர்க்கத்துக்கு ஏதோ டோக்கன் ஏதோ தருவாங்களாமா ஐயா. அது எனக்கு போகும்போது ஒரு நாள் ஒன்று வாங்கிடுவாங்க. சொர்க்கத்துக்கு டோக்கன்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா. ஐயா எல்லாரும் சொல்றாங்க டோக்கன் தருவாங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு புக்ல பேர் எழுதி வச்சிருப்பாங்களாம். அது நம்ம பேர் இருந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். நிறைய பேர் ஐயா டோக்கன் பேர் மட்டும் அதுல எழுதிட்டு வாங்க ஐயா. போய் நிறைய பேர் டோக்கன் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா டோக்கன்லாம் கிடையாதுப்பா. அந்த பேர்ல ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் இருந்தா நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஐயா நான் லட்சம் கோடி கணக்காக கூட கொடுக்குறேன், அதுல பேர் மட்டும் வர வைங்க. அது நம்ம ஒழுங்கா இருந்தா தான் அந்த பரலோகத்துக்கு போக முடியும். நீ சொல்ற மாதிரி என்னெல்லாம் போய் எழுத முடியாது. கடவுள் இவன் நல்லா இருக்கான், உண்மையா இருக்கான், உத்தமமா இருக்கான், பாவம் செய்யாம இருந்தா தான் அந்த பேர்ல பேர் எழுதுவாங்க. சரி ஐயா, அப்படின்னா எனக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன ஐயா வழி இருக்கு? சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு வழி நான் சொல்றேன். உங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, என் பையன் காலையில இருந்து ஒரு ரொம்ப நேரம் டிவி பாக்குறான், ரொம்ப நேரம் தூங்குறான், ரொம்ப நேரம் போன் நோண்டுறான் அப்படின்றாங்க. அதான் எனக்கு நல்லா சொர்க்க மாதிரி இருக்கு. அந்த சொர்க்கத்துக்கு நம்ம இந்த வாழ்க்கை கிடையாதுப்பா. நம்மளுக்கு பரலோகத்துல ஒரு சொர்க்கம் இருக்கு. அதுதான் நம்ம போறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். புரியுதா? டிவி தான் நம்மளுக்கு சொர்க்கம் கிடையாது, போன் தான் நம்மளுக்கு சொர்க்கம் கிடையாது, தூங்குறது தான் நம்மளுக்கு சொர்க்கம் கிடையாது. நம்மளுக்கு இருக்க சொர்க்கம் பரலோக சொர்க்கம் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். புரியுதா? ஒரு நாள் உன்னை பத்தி கேள்விப்பட்டேன், அது என்னன்னு தெரியுமா? நீங்க எப்பயா எங்க வீட்டுக்கு வந்தீங்க? சாப்பிடலையே, சாப்பிடறதுக்காக எந்த போனோம், போன் நோண்டினே இருக்கலாம் போல இருக்கு. சொர்க்கம் மாதிரி இருக்கு. நீ எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ஐயா நான் இத்தனை நாள் நினைச்சிருந்தேன் இதுதான் சொர்க்கம் மாதிரி, இதுதான் நம்மளுக்கு சொர்க்கம் போல, நம்ம காசு கொடுத்து டோக்கன் வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்லப்பா. சொர்க்கத்துக்கு போறதுக்குன்னா என் வழி இருக்கு, அதெல்லாம் சொல்லுங்க. சொர்க்கத்துக்கு நீ போகணும்னா டிவி சொர்க்கத்தெல்லாம் விட்டுட்டு, போன் சொர்க்கத்தெல்லாம் விட்டுட்டு, தூங்குற சொர்க்கத்தெல்லாம் விட்டுட்டா என்ன பண்ணணும்னா,
மாரி இருந்தானா நீ அழகா பரலோகத்துக்கு போகலாம். சரியா, ரொம்ப நன்றி. அவங்களை சந்திச்சு. சரிப்பா. நீங்க எங்கேயா போயிட்டு இருக்கீங்க? நான் சர்ச்சைக்கு போறேன்ப்பா. சாரியா, உங்களுக்கு பரவாயில்லப்பா. அவனை அப்படியே விட்டுறேன்ப்பா. சரி.